ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2026 எக்ஸாம் நெருங்கிடுச்சு. ஆகஸ்ட் 11 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அங்கேருந்து எக்ஸாம் டேட் அக்டோபர் 25. இப்போ ஏறக்குறைய 75 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த எக்ஸாம் டேட் போஸ்ட்போன் ஆகாது. குரூப் 1 போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னா செப்டம்பர் 6 நான் முதல்வன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்காக கூட காரணமாக இருக்கலாம். பட் குரூப் 2 போஸ்ட்போன் ஆகாது. அப்படியே ஆனாலும் 1 வாரம் 2 வாரம் ஆகலாம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ மேக்ஸிமம் அக்டோபர் 25 குரூப் 2 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த 75 நாட்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஒரு ப்ராப்பர் டெய்லி செல்ஃப் ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் ஆரம்பிக்கல அப்படின்னாலும் இங்கே ஆரம்பித்தாலும் பண்ண முடியும். அண்ட் குரூப் 2வோட உயிர் நாடியாக இருக்கிற லாங்குவேஜ் பேப்பர் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன். பார்க்காதவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இந்த 75 நாட்கள் நம்ம சாதாரண படித்தா கிளியர் பண்ண முடியுமா, படிக்க முடியுமான்னு கேட்டால், இங்கே இந்த கேள்வின்றது படிக்க முடியுமா, கிளியர் பண்ண முடியுமா, பண்ணிடலாமான்னு கேட்டால் லாஸ்ட் வரைக்கும் அந்த கேள்வியாக தான் இருக்கும். களத்தில் இறங்கினா தான் அதை பண்ண முடியுமா பண்ண முடியாத நம்ம தெரிய வரும். இது ஒரு மோட்டிவேஷனுக்காகவோ இல்லை வார்த்தைக்காகவோ இல்லை. இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலனாலும் நிச்சயமாக இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸை தாராளமாக கிராக் பண்ண முடியும். நான் ஏன் ப்ரிலிம்ஸ் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே மெயின்ஸ்க்கும் சேர்ந்து தான் படிக்க போகிறீங்க. ஆனால் மெயின் ஃபோக்கஸ் ப்ரிலிம்ஸ்க்காக தான். ஓகே, இந்த 75 நாட்கள் நம்ம சாதாரணமாக ப்ரிப்பேர் பண்ணால் சத்தியமாக கிளியர் பண்ண முடியாது. இங்கே தட்டினது போதும், அடித்து உடச்சி உள்ளே போகணும். ஏன்னா 2026 பொறுத்த வரைக்கும் குரூப் 2 வேக்கன்சி ரொம்ப ஹியூஜ் வேக்கன்சி நிச்சயமாக வர போகிறது இல்லை. நம்ம குரூப் 1 பார்த்துருப்போம். ஏன்னா 24, 25, 26 எக்ஸாம் கன்சிடிவ் வரதுனால வேக்கன்சி அதிகமாக இங்கே வரப்போகிறது கிடையாது. பட் ஒரு ஃபேர் வேக்கன்சி வரும். ஆனால் இங்கே போட்டி அதிகமாக இருக்கும். குரூப் 2 குரூப் 4க்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும் போது நாமளும் அதுக்காக உழைச்சாதான். அதாவது ஒரு 150 கட் ஆஃப் இருக்குன்னா நம்ம 160க்கு இங்கே வேலை பார்க்கணும். அப்போ தான் அந்த 150 நம்ம அடைய முடியும். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அப்போ இந்த 75 டேஸ் தான் இருக்குது. இதை கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் சொன்னால் கேள்வி வந்து விட்டுருங்க, களத்தில் இறங்குங்க. நம்ம டார்கெட் என்னங்க, நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 11 கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் அக்டோபர் 25 இருக்குது. ஓகே, இன்னும் 75 டேஸ் இருக்குது இல்லையா. 75வது நாள் என்ன ஆக போகுதுன்றது அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். வாழ்க்கையில் எல்லாமே அப்படி தான். அதாவது இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றதும் நம்மளுக்கு கிளியராக தெரிய போகிறது இல்லை. நேற்று நடந்துச்சு, அதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த மாற்ற முடியுமானா இன்றைக்கி ப்ராப்பராக வேலையை பார்த்தா நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த மினிமம் டேமேஜ் இல்லாமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். அதே ஃபார்மேட்டு தான். 75 நாட்களில் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எல்லாமே ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து கொண்டு வரலாம். இதை நீங்கள் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி பிளான் பண்ணால் தான் அக்டோபர் 25 நம்ம என்ன பண்ண போகிறோம் கிளியராகவும் தெரியும். அக்டோபர் 25 பேப்பர் கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, கிளியர் பண்ண முடியுமா நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பதில் யாருக்கிட்டையுமே இல்லை. ஓகே, ஏன்னா அக்டோபர் 25 வரதுக்கு இன்னும் 70 டேஸ் மேலே இருக்குது. அப்போ இந்த 70 நாட்கள் 75 நாட்கள் உங்களோட வேலையை ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. அது உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கும், அவ்வளோதான். ஓகே, சரி, பார்த்துலாம். அண்ட் குரூப் 2 இதுக்கான ஒரு லாங்குவேஜ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். லாங்குவேஜ் அது மட்டுமே போதுமான விஷயமா இருந்திருக்கும். சரியா? ஓகே, பிளான் நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபார் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஃபார் பைலிங்குவல் ஆஃபர் ப்ரைஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 70 டேஸ் ஒரு ப்ராப்பர் பிளான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் வித் ஆஃபர் ப்ரைஸ். ஓகேனா செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகே, சரிங்க, பார்த்துடலாம். சரி, பிளானை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதாவது டெய்லி என்ன படிக்கணும் அதுக்கான பிளான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி 90 டேஸ்க்கு ஒரு ப்ராப்பர் பிளான் வந்து கொடுத்துடணும். இந்த 90 டேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ தான் படிக்க போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து கொண்டு போங்க, நிச்சயமாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். இங்கே என்ன விஷயம்னா ப்ராப்பராக சப்ஜெக்ட் வைஸாக கொண்டு போகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கொடுத்துருப்போம் பாருங்கள். இதான் உங்களோட சிலபஸ் வந்து இருக்குது இல்லையா. இது ஜிஎஸ் சிலபஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் லாங்குவேஜ் வந்துருக்கு 100 இல்லையா. ரைட், இதில் இந்த 100 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பார்ட் தயவு செஞ்சு இந்த 75 டேஸும் நம்மளோட டெலகிராம் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. டெய்லி டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட் தான், எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. இந்த டெஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் 80க்கு மேலே இன்றைக்கி எடுக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. அதாவது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும். ஒரு டெஸ்ட்டும் 100 கொஸ்டின் இருக்கும். அதுக்கான கீ நம்ம வந்து கொடுக்குறோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, இங்கிலீஷ்க்கோ தமிழுக்கோ 4000 கேள்விகள் கிட்ட எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாலும் 100 கேள்விகளில் 80 ஷுவராக நீங்கள் அடிக்க முடியும். அப்போது உங்களுக்கு எக்ஸாம் தேவையான விஷயத்தை நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன். உங்கள் வேலை என்ன, படிக்கணும், டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அந்த டெஸ்ட் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். சாதாரண கேள்வி கிடையாது. நம்ம லாஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து டிஎன்பிசி எப்படி எவால்வ் ஆகியிருக்காங்க,
எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு நியூ செட் ஆஃப் கொஸ்டின் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் மினிமம் எக்ஸாம் வரைக்கும் ஆச்சு நம்ம டெலகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அது மட்டுமே போதுமான விஷயமா இருக்கும். டெஸ்ட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அப்போது உங்களுக்கு அந்த 200 கேள்விகளில் 80க்கு சொல்யூஷன் கொடுத்தாச்சு. நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு 75 டேஸ் பிளான் இருக்குது, நம்ம லாங்குவேஜ் படிக்கலாமா, மேக்ஸ் படிக்கலாமா, ஜிஎஸ் படிக்கலாமான்னு மைண்டில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது உங்கள் பிளானை வந்து எங்கே சிம்பிளிஃபை பண்ண முடியுது, எங்கே வேலை கம்மியாக இருக்கோ அதை நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அப்போ அந்த 200 கேள்விகளில் 100 நான் வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன். டெஸ்ட் அட்டன் பண்ணணும், படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், போதும், முடிஞ்சு போச்சு. பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இப்போ லாங்குவேஜ் ஓவரா. அடுத்தது இந்த 100 கேள்விகளில் 25 மேக்ஸ் இருக்குது, அது ஓரமாக இருக்கட்டும். இந்த 75 பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க பாருங்கள், தயவு செஞ்சு சிலபஸ் எடுங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 5 கேள்வி தான் கேட்குறாங்க இல்லையா? ஆனால் அந்த 5 கேள்விக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் ஏகப்பட்ட விஷயம் வந்து படிக்கணும். அவ்வளோ படித்தாலும் 5க்கு 5 போட முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ரொம்ப கஷ்டம் அது. அப்போ என்ன பண்ணலாம்? சயின்ஸுக்கு அந்த 5 கேள்விக்கு நம்ம அவ்வளோ படிக்கிறத விட அதே 5 கேள்வி தான் ஜியாகிரஃபியில் கேட்குறாங்க. ஆனால் சிலபஸ் கம்மி, புக்ஸ் கம்மி. 10th புக்கு ப்ராப்பராக படித்தா ஓரளவுக்கு வந்து போதும். 12th புக் கவர் பண்ணால் ஜியாகிரஃபி ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாம். அப்போ எங்கே ஈஸியாக இருக்கோ அதை நம்ம ரீச் பண்ணி ஆகணும். ஸ்மார்ட்டருக்கு வந்து கொண்டு போங்க. 200 கேள்விகளில் 150, 155 இருந்தால் நம்மளால் கட் ஆஃப் ரீச் பண்ணி கிளியர் பண்ண முடியும். அப்போ அந்த 45 கேள்விகளில் சயின்ஸ் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ரைட்டா? அந்த 5 கேள்விகளில் நம்ம இங்கி பிங்கி பாங்கி போட்டு எழுதினா கூட மினிமம் 2 நீங்கள் போட முடியும். ஒரு பிவைக்கு சால்வ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் வீடியோ வந்து பார்க்குறீங்க, ரிவிஷன் பார்த்துட்டு போகிறீங்கனாலும் 2 கேள்வி நீங்கள் போட முடியும். அப்போ அந்த 5ல் 2 கேள்வி நீங்கள் புக்கை எடுக்காமலே போட முடியுமானா நிச்சயமாக போட முடியும். அதை போட்டிருக்காங்க, அதுக்கு பாசிபிள் இருக்குது. நீங்கள் அதுக்கு அவ்வளோ மெனக்கட வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ரைட்டா? அப்போ அந்த ஒரு சப்ஜெக்டும் எத்தனை கேள்வி கேட்குறாங்க, அதுக்கான வெயிட்டேஜ் என்ன. லாஸ்ட் இயர் இந்த பேட்டர்ன் தான் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பேட்டர்னில் எங்கேருந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஒரு புது கவர்மெண்ட் அவங்க என்னெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, என்ன நேம் வந்து இப்போ நாங்கள் மாற்றிருக்காங்க, எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட் கவர்மெண்ட்டில் நான் முதல்வன் கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது, அந்த பேர் வந்து வேறு, தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் திறன் மேம்பாடு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இயர் நான் முதல்வன் பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருந்தாங்க. விடியல் பயணம் கேள்வி கேட்டிருந்தாங்க. எல்லா எக்ஸாம்லையுமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் விடியல் பயணம்னா என்ன, தமிழ் புதுநலம் கேள்வி எல்லாமே கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் விடியல் பயணம் இன்றைக்கும் இருக்குது, ஆனால் மகளிர் பயணம் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அதே ஸ்கீமுக்கு பேர் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் பேர் வந்து மாற்றிருக்காங்க, புதுசாக என்ன வந்து கொண்டு வந்திருக்காங்க, இது நிச்சயமாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இந்த புது கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க பண்ணுற விஷயங்கள் இந்த 4-3 மாதங்களில் நீ எக்ஸாம்ஸ் போகும்போது ஒரு 5 மாதம் கிட்ட ஆகிடும். இந்த 5 மாதத்தில் அந்த கொண்டு வரப்பட்ட எல்லா ஸ்கீம்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த ஸ்கீம்ஸ்லாம் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி நாமளும் ஒரு டெஸ்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். அது நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, அப்போ அது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வெயிட்டேஜ் எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது, இந்த ஃபார்மேட் கொண்டு போனால் தான் 75 டேஸில் நீங்கள் முடிக்க முடியும். இல்லை எல்லாமே நான் படிக்கணும் அப்படின்னா பாசிபிள் இல்லை. 200 கேள்வி 200 மார்க்கு யாரும் இங்கே எடுக்க முடியாது. அது வேண்டாம், நமக்கு கட் ஆஃப் இருந்தால் போதும். ஓகே சரி, அப்போ நம்ம என்ன பண்ணியாகலாம் இங்கே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் புக் லிஸ்ட் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த புக் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட சமச்சீர் புத்தகம் இதுதாங்க முக்கியம். இந்த 75 நாட்கள் நம்ம பிளான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். பிளான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு டே 1, டே 2 ஃபுல்லாக பிளான் வந்து பின்னாக போகும். இதுக்கான பிடிஎஃப் கொடுக்குறேன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த பிளானில் என்ன விஷயம் உங்களுக்கு, இந்த சமச்சீர் இருக்குல்ல, இந்த சமச்சீரை தயவு செஞ்சு எல்லாமே நீங்கள் முடிக்கணும். 100% இல்லை, 101% நம்ம வந்து பின்னாக முடிக்கணும். அதை முடித்தாதான் இது பாசிபிள். அதாவது 75 கேள்வி ஜிஎஸ் கேட்குறாங்க. ஒரு 15 நம்ம கரண்ட் அஃபேர்ஸை ஒதுக்கிட்டா கூட 60 கேள்விகளில் 30 கேள்விகள் சாலிடாக சமச்சீர் பேஸ் பண்ணி தான். ஓகே, அப்போ இங்கே 30 உங்களுக்கு வந்து இப்போ வந்தாச்சு. ரைட்டா? மேக்ஸில் 25 கேள்வி இருக்குது. எப்படி தான் கஷ்டமாக கேட்டாலும் 15 கேள்விகள் நிச்சயமாக உங்களுக்கு சமச்சீர் பேஸ் பண்ணி போட முடியும். அப்போ உங்களுக்கு 45 ரெடியாக இருக்குது. ரைட்டா? அப்போ இந்த 45 நம்ம எப்படி ரீச் பண்ண போகிறோம், இதான் வந்து முக்கியம். 45னா ஒரு 50 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜில் ஒரு 80 வந்து இருக்குது, இங்கே ஒரு 50 வந்துருக்கு, 130 வந்துச்சா. இந்த 130 தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக இருக்கணும். இந்த 130 நம்ம கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக போடுறோன்னா இந்த 130 ஆட்டோமேட்டிக்காக 140 போய் நிற்கும். இதுதான் ரியாலிட்டி. இங்கே நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கிறோம், டிகிரி லெவல் படிக்கணும், வெளியே போய் படிக்கணும்ட்டு வெளியே தேட என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. அந்த லாஸ்ட் ஒரு 30-40 கேள்விகளுக்கு பேலன்ஸ் இருக்கிற 180 கேள்வி நம்ம கோட்டை விட்டுறோம். அந்த தப்பை பண்ணாதீங்க.
லாங்குவேஜ் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். தமிழுக்கு எப்படி படிக்கலாம், இங்கிலீஷ் எப்படி படிக்கலாம் தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். எவ்வளோ வந்து ஃபோக்கஸ் பண்ணியாகணும், எத்தனை டார்கெட்டு, எந்த மாதிரி கொண்டு போகணும், அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இருக்குது. அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். 80-85 கேரண்டி. ஓகே. அப்புறம் ஜிஎஸ்க்கு சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் வைஸாக செலக்டிவாக கொண்டு போயிட்டால் போதும். அந்த 130 மார்க் மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கேருந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த 140, 150லாம் ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். ஓகே. ஸோ மெயின் ஃபோக்கஸ் சப்ஜெக்ட் வைஸ் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்குவாங்க. ஸோ பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போங்க. புக்ஸில் இவ்வளோதாங்க, இதாங்க மெயின். இந்த புக்கை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த புக்ஸ்லாம் வந்து போகணும். இது எல்லாமே மெயின்ஸுக்கு நிச்சயமாக நீங்கள் மேண்டேட்டரி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பட் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சைஸ் ப்ராப்பராக பிரிச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ பிளான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் பாருங்கள். இப்போ Day 1, Day 2, Day 3 ஃபுல்லாக வந்திருக்கும். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இந்தந்த நாட்களில் இந்த சிலபஸ் மினிமம் வந்து பிடிங்க. குறைஞ்சது இந்த 75 நாட்கள் பிளானில் நீங்கள் 60 நாள் ஃபாலோ பண்ணால் கூட இந்த குரூப் 2 கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். சந்தேகமே வேண்டாம். இதுக்கு முன்னாடி இந்த பிளான் ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க, வேலைக்கு வந்து போயிருக்காங்க, ஃப்ரீ டெஸ்ட் ஃபாலோ பண்ணி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே அது ஒர்த்தாக இருந்திருக்கு. இந்த வருஷமும் நம்ம இன்னும் அதிகமான எஃபோர்ட் வந்து போட்ட போகிறோம். ஓகேவா? மினிமம் இங்கிலீஷில் 32 டெஸ்ட்டு, தமிழில் 40 கிட்டே கொண்டு போக போகிறோம். நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. அப்போ இந்த லெவல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இன்னும் ஜிஎஸ்க்கும் லாங்குவேஜ்க்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மேக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர முடியுமா நான் வந்து பார்க்குறேன். எல்லாமே சேர்ந்து ப்ராப்பராக கிராக் பண்ண முடியுமானா கிராக் பண்ண முடியும். டார்கெட் பண்ணி கொண்டு போங்க. பாலிட்டி 10 நாள், ஹிஸ்ட்ரி 10 நாள், ஜியாகிரஃபி 10 நாள், திரும்ப பாலிட்டி ஒரு 2 days ரிவிஷன், ஜியாகிரஃபி 2 days ரிவிஷன் மாதிரி 75 நாட்களில் உங்களுக்கு எப்படி செட் ஆகுது, உங்கள் வேலை என்ன, உங்கள் வீட்டில் என்ன நிலைமை இருக்குது, ஃபினான்ஷியலாக எப்படி வந்திருக்கீங்க, ஃபிசிக்கலி மென்டலி எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனால் தான் பிளானை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இங்கே யூடியூப்பில் கொடுத்துட்டாங்க, விக்னேஷ் கொடுத்துட்டான், அந்த ஃபாலோ பண்ணலாம், அது மேட்ரு இல்லை. இந்த பிளான் வந்து ஒரு ஐடியா தான், ஒரு மாடல் தான். இந்த மாடலை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு போயிடலாம். ஓகேவா? எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் நீங்கள் ஆல்டர் பண்ணி கொண்டு போங்க, நிச்சயம் பண்ண முடியும். பட் இந்த 75 டேஸில் நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். பாலிட்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஐஎன்எம், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி அப்படின்னு சப்ஜெக்டில் என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிருப்போம். குரூப் 1ம் இதே ஃபார்மட் தான், குரூப் 2 இதே ஃபார்மட் தான், குரூப் 4க்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்படி கொண்டு போகும்போது தான் அந்த கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டே வைஸாக பிளான் ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் என்ன இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்குவோங்க. அண்ட் இந்த பிளானும் பேஸ் பண்ணி தான் நம்ம 75 டேஸில் ஒரு ப்ராப்பர் கிளாஸஸும் டெஸ்ட் பேட்சும் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி கிளாஸ் இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகாது. டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணலாலும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அண்ட் பிளான் ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸாம் கிராக் பண்ண வழியை வந்து பாருங்கள். 75 நாட்களில் இன்னும் அடிஷனலாக என்னென்ன சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து கொண்டு வரலாம். கண்டென்ட் வைஸ் அதிகமான வீடியோஸ் இந்த டைம் வந்து வரப்போகுது. குரூப் 2 ரிவிஷன் தரமாக வரும். அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த முறை நம்ம சொல்லி அடிக்கிறோம், உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்குது. இங்கே நீங்கள் நம்ப வேண்டியது உங்களை மட்டும்தான். ஒரு வீடியோ வருதோ, பிளான் வருதோ, டெஸ்ட் வருதோ, வாட் எவர், நீங்கள் எஃபோர்ட் போட்டால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இல்லைனா இல்லை, அவ்வளோதான். இருக்குன்னா இருக்குது, அது உங்கள் மனசில் இருக்கணும். ஒரு டெஸ்ட்டு கொடுத்தாலும், கிளாஸ் கொடுத்தாலும், வீடியோ கொடுத்தாலும் நீங்கள் படித்த கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. அண்ட் நம்ம டெஸ்ட் பேட்சில் பிவைக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிளானுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் ஜிஎஸ்க்கு நம்ம கொண்டு வரப்போ டெஸ்ட் எல்லாமே நம்மளோட டெலகிராமில் மட்டும்தான் வந்து இருக்கும். லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ், தமிழ், ஜிஎஸ் மேக்ஸ் வாட் எவர் எந்த ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ணாலும் அவைலபிள் நம்ம டெலகிராமில் மட்டும்தான். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.